الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله اما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب حسبي الله அன்பின் இஸ்லாமியர்களே சூரத் ஆல இம்ரானுடைய 7, 8, 9வது வசனத்தொடரில் 7வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 7வது வசனத்தில் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இருக்கக்கூடிய 2 விதமான வசனங்கள் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தார். ஒன்று முஹ்கம், இன்னொன்று முத்தஷாபிஹ். தெளிவான நேரடியான வசனத்தை தரக்கூடிய வசனம், பல பொருளை தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு இருக்கக்கூடிய வசனங்கள். இப்போ இப்படியாக 2 வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விதமான வசனங்களை அல் குர்ஆனில் வைத்திருக்கிறார். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 7வது வசனத்தை, இன்று நாம் ஓதினோம் அல்லவா, இந்த 7வது வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப் என்று ஆரம்பித்து அந்த வசனத்தினுடைய இறுதி வரை வமா யذكر இல்லா உலுல் அல்பாப் என்று ஓதிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போன்று முத்தஷாபிஹத்தான வசனங்கள் இருக்கிறது அல்லவா, பல பொருட்களை தரக்கூடிய வசனங்கள். அப்படியான பல பொருட்களை தரக்கூடிய வசனங்களை எவர்கள் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து குழப்பத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, சட்டம் ஒன்றாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய வசனங்களை அவர்களுக்கு தகுந்தவாறு பொருள் கொடுத்து அதிலிருந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக எவர்கள் இருக்கிறார்களோ அப்படியானவர்களை நீங்கள் காணும் பொழுது அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ, கோளாறு இருக்கின்றதோ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, அப்படியான உள்ளத்தில் நோயை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், குறையை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவர்கள் முத்தஷாபிஹத்தான வசனங்களை வைத்து ஃபித்னாக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் கண்டால் அவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் உள்ளத்தில் நோயுடையவர்கள் என்று, குறையுடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றான் என்பதாக நீங்கள் கண்டு கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அபுதாவூத், முஸ்னத் அஹ்மத் போன்ற பல ஹதீஸ் கிரகணங்களில் சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தை தொடர்ந்து பல கூட்டத்தார்கள் அல் குர்ஆனை அவர்கள் நேரடியாக அவர்கள் வாசித்தாலும், குர்ஆன் முழுவதையும் அவர்கள் கைவசம் வைத்திருந்தாலும், இந்த குர்ஆனில் இருந்து முத்தஷாபிஹத்தான வசனங்களை கொண்டு பல சூழல்களில் ஃபித்னாக்களை, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது இன்றைய காலகட்டத்திலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் இது நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் முதலில் முழுமையாக இதையே கொள்கையாக கொண்டு செயல்பட ஆரம்பித்தவர்களை தான் நாம் ஹவாரிஜீன்கள் என்று சொல்வோம். வரலாற்று பக்கத்தில் நான் கேள்விப்பட்டிருப்போம். இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் இவர்களை குறித்து அறிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஹவாரிஜியாக்கள் என்று சொல்வார்கள். இந்த ஹவாரிஜியாக்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் குர்ஆனை மொத்தமாக அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய முத்தஷாபிஹத்தான வசனங்களை வைத்து
அவர்களுக்கு வசதிக்கு தகுந்தவாறு, அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு தகுந்தவாறு இஸ்லாத்தையே வளைத்து பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். விதத்தான விஷயங்களை, அனாச்சாரமான விஷயங்களை எல்லாம் இந்த மார்க்கத்தில் புகுத்துவதில் மிக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர்களாக இந்த ஹவாரிஜியாக்கள் பார்க்கப்படுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது ஆண்டு நடந்த ஹுனைன் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரினுடைய கனிமத் பொருட்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா, அந்த போரினுடைய கனிமத் பொருட்கள் கிடைத்த பொழுது அதை சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கிறார். இது எல்லா போர்க்களத்திலும் வளமையாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ ஹுனைன் யுத்தம் முடிகிறது, சஹாபாக்கள் கனிமத் பொருட்களை பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்ற பக்குவம் அளவுகள் தெரியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழலுக்கு தகுந்தவாறு சிலருக்கு ஒரு சில வேலைகளை அதிகமாக கொடுப்பார்கள், சிலர்களுக்கு ஒரு சில வேலை குறைவாகவும் கொடுப்பார்கள். இது நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்து முடிக்கிறார்கள். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தாரில் ஒருவர் வந்து அவருடைய பெயரை இமாம் இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு துல் குவைசிரா என்று சொல்லப்படக்கூடிய நபர். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் நீதமாக நடக்கவில்லை, கனிமத் பொருட்களில் எல்லோருக்கும் சரியாக சமமாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், பங்கு வைத்து கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கனிமத் பொருளில் சரியாக சமமாக பங்கு வைக்க வேண்டும் என்ற எந்த சட்டமும் கிடையாது. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒரு பங்கு, போர் செய்த தளபதிக்கு, தலைமை தாங்கியவர்களுக்கு, போர்க்களத்தில் உயிரிழந்தவர் என்று எல்லாருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு கொடுப்பது வழக்கம். அப்போ அவர் வந்து சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் நீதமாக நடக்கவில்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், நான் நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவாளியாக ஆக்கியிருப்பீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, பூமியில் வசிப்போருடைய விஷயத்தில், நீதமாக நடக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வே என்னுடைய விஷயத்தில் சந்தேகப்படவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை நம்பக்கூடியவனாக இருக்கின்றான், நீங்கள் என்னை நம்பவில்லையா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி, அந்த கேள்வி கேட்ட அந்த நபர், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொல்லி திரும்பி செல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இவரை கொலை செய்து விடலாமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள், வேண்டாம், இவர் செல்லட்டும், இவருடைய தலைமுறையில் சிலர் வருவார்கள், இவர்களுக்கு பின்னால் சிலர் வருவார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை படிப்பார்கள். ஆனால் எந்த அளவிற்கு படிப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஓதல், உங்களுடைய ஓதலை நீங்களே எப்படி சொல்லுவது, பலகீனமாக எண்ணக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஓதல் என்பது மிக சிறந்த விதத்தில் இருக்கும். அவர்களுடைய தொழுகை உங்களுடைய தொழுகையை மிகைக்கக்கூடிய அளவிற்கு, நீங்களே அவர்களுடைய தொழுகையை பார்த்து நம்மளாம் என்ன தொழுகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய தொழுகைகள் இருக்கும். அவர்களுடைய ஓதல் நம்மெல்லாம் என்னப்பா ஓதுறோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஓதல் இருக்கும். அப்படியான விதத்தில் அவர்கள் தொழுகக்கூடியவர்களாகவும் ஓதக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் குர்ஆனில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் ஓதுகையில் அதிலிருந்து கருத்து வேறுபாடான வசனங்களை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து அவர்கள் குழப்பத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய கொள்கைக்கு தகுந்தவாறு, அவர்களுடைய சூழலுக்கு தகுந்தவாறு குர்ஆனுடைய வசனத்தையே தவறாக பொருட்படுத்தி அதிலிருந்து அவர்கள் ஆதாயம் தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இப்படியானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஒரு வேட்டை பிராணியினுடைய உடலில் ஒரு ஈட்டி ஒன்று சொருகிறது. உதாரணத்திற்கு ஒரு மான் எடுத்துக்கொள்வோம். ஒரு வேட்டைக்காரன் வந்து ஈட்டியால் அந்த மானை தாக்குகிறார். அந்த ஈட்டி அந்த மானினுடைய உடலில் பாய்கிறது. அந்த ஈட்டி எப்படி அந்த மானினுடைய உடலில் இருந்து உருகப்படுமோ அதே போன்று அல்லது அதை விட வேகமாக அவர்களுடைய மார்க்கம் அவர்களை விட்டு வெளியேறிவிடும். அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். இப்படியான கூட்டத்தார்கள் சமுதாயத்தில் உருவாகுவார்கள். அப்படியான கூட்டத்தார்கள் உருவாகும் பொழுது அவர்களை நீங்கள் கண்டால் கொலை செய்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3344, 3610, 6933, சஹீஹ் முஸ்லிம்ல 1921, 1931 போன்ற பல ஹதீஸ் கிரகணங்களில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன? இந்த செய்தியிலிருந்து விளங்க முடிகின்ற தகவல் என்னவென்று சொன்னால், இப்படியானவர்கள் சமுதாயத்தில் வருவார்கள், வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் நடந்ததெல்லாம் நாம் அறிவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அறிந்தவன் என்று வைத்துக் கொள்வோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியினுடைய பிரமாணமும் ஏற்படுகிறது. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதற்கு பின்னால் மூன்றாவதாக இன்னொரு நபரும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அப்துல்லா இப்னு அல் கௌலா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு நபரும் நானும் தலைவர் என்பதாக சொல்லி என்ன செய்கின்றார், ஒரு 10,000-த்திற்கும் மேற்பட்டவர்களை, ஒரு 10,000-த்திற்கும் மேற்பட்ட ஒரு அணியை உருவாக்கி நானும் தலைவன், நான் சொல்லுவதுதான் கொள்கை அக்கீதா என்று சொல்லி அவர் ஒரு கூட்டத்தை, மூன்றாவது கூட்டத்தை உருவாக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர்கள் இந்த 10,000 பேரும் இஸ்லாமியர்களை போன்றே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அந்த 10,000 பேரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழித்தார்கள், அடியோடு அழித்தார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் ஹவாரிஜியாக்கள். அவர்களுடைய கொள்கையாவது குர்ஆனினுடைய இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று குர்ஆனுடைய வசனங்களை வைத்து அவர்கள் வேறு பொருட்களை கொண்டு வேறு விதமான கருத்துக்களை வைத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திக்கு மாற்றமான விளக்கமாக இருக்கும். அவர்கள் அந்த வசனத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் குர்ஆனுடைய வசனத்தில் வேறு வசனங்களுக்கு மாற்று விளக்கமாக இருக்கும். அவர்கள் அந்த வசனத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். இப்படியாக வசனங்களுக்கு மாற்று விளக்கங்களை கொடுத்து அவர்கள் மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியானவர்களுக்கு எதிராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தார்களிடத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய செய்தியை கூட நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தார்களிடத்தில் சென்று, எங்களுடன் கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், உங்களுடனும் ஒரு கூட்டம் இருக்கிறது, நாங்கள் சொல்வதை நீங்கள் தவறு என்று சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்வதை நாங்கள் தவறு என்று சொல்கிறோம் உங்களுடைய கருத்தின்படி. ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் நபி தோழர்கள், சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக பாடம் பயின்று அவர்களால் கற்பிக்கப்பட்டு வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அப்படியான சஹாபாக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள், உங்களிடம் அப்படியான சஹாபாக்களை ஒருவரை கூட நாங்கள் பார்க்கவில்லை. அப்ப என்ன விளங்குகிறது? அந்த கூட்டத்தில் எவரும் சஹாபாக்கள் கிடையாது, எவருமே சஹாபாக்கள் கிடையாது. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுடைய கூட்டத்தார்கள் எவரையும் நாங்கள் அந்த சஹாபாக்களிலிருந்து நாங்கள் காணவில்லை. எனவே சஹாபாக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த கருத்தை தான் சரி என்று எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தாரிடத்தில் பேசுகிறார்கள். நீங்களும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த செய்தியை சஹாபாக்களுடைய கருத்தை எந்த அளவிற்கு நாம் உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் அறிஞர்கள் மேற்கோள் காமிப்பார்கள். ஒரு விஷயம் இருக்கிறது, அதில் 2 கருத்துக்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அதில் சஹாபாக்கள் எந்த பக்கம் இருக்கின்றார்களோ அந்த கருத்தை தான் ஒரு முஸ்லிம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை அறிஞர்கள் சான்றாக அளிப்பாங்க. 2 கருத்தை கொண்டவர்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தில் சஹாபாக்கள், இன்னொரு கூட்டத்தில் சஹாபாக்கள் இல்லை, இஸ்லாமியர்களாக வாழ்ந்தவர்கள், ஹவாரிஜியங்கள். இப்படியான 2 கருத்துக்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் சஹாபாக்கள் எந்த கருத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள்? சஹாபாக்களுடைய கருத்து எதுவோ அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தரும். சஹாபாக்கள் காலகட்டத்தில் குர்ஆனுக்கும் மார்க்கத்திற்கும் ஹதீஸிற்கும் விளக்கங்கள் இருந்தது, அனைத்திற்கும் விளக்கங்கள் இருந்தது. அப்படியான விளக்கத்தை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் விளங்குவதோடு நாம் நிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால் எம்மை வழிகேட்டிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாற்று கருத்து கொள்ளக்கூடியவர்களை நீங்கள் அழித்து விடுங்கள் என்பதாக. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலும் கிளர்ச்சி ஏற்பட்டது.
முதலாக தோன்றிய மார்க்கத்தினுடைய குழப்பவாதிகளாக இந்த ஹவாரிஜியங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் அழிக்கப்படுகிறார்கள். இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை கொண்ட விஷமிகள் சிலர் எஞ்சியவர்கள் சமுதாயத்தில் அந்த கருத்தை தொடர்ச்சியாக காலமாக பதிவிட்டு கொண்டே வந்தார்கள். அப்படியாக பதிவு செய்யப்பட்டு அப்படியாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டு வந்திருக்கக்கூடிய பல கருத்துகள் இன்றும் சமுதாயத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருடைய தாக்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் ஒவ்வொரு கூட்டத்தார்களாக பிரிந்து வருகிறார்கள். இப்போ இவர்கள் ஒரு கூட்டத்தார்களா? இவர்களுக்கு பின்னால் ஹவாரிஜியங்களுக்கு பின்னால் பல கூட்டத்தார்கள் வெளியேறி வந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியே இருக்கும். முழுக்க குர்ஆனுடைய ஹதீஸினுடைய வார்த்தைகளுக்கு வாசகங்களுக்கு அவர்கள் நேர் எதிர்மறையாக செயல்பட்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக எம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அன்பின் இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படையில் ஹவாரிஜியங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்த முஅத்தஸிலாக்களாக இருக்கட்டும், ஜஹ்மியாக்களாக இருக்கட்டும், ஜிப்ரியாக்களாக இருக்கட்டும், காதிரியாக்களாக இருக்கட்டும், அப்படியான எந்த கூட்டமும் இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய கூட்டம் இல்லை. அப்படியான கூட்டத்தார்களுடைய கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியான கூட்டத்தார்களுடைய கருத்தை எவர்கள் பின்பற்றுகின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றது என்பதாக. அப்போ தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தெரிந்து கொள்வோம். அப்போ அன்பின் இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் எந்த தகவலை நமக்கு கற்றுத்தருகிறதோ அதை தெளிவான முறையில் அறிந்து பின்பற்ற வேண்டிய ஒரு கடமை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் சரியான முறையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வாரா. هذا من العلم عند الله كل قول هذا استغفر الله ولكم وجميع المسلمين اجمعين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.